ரைட் பிள்ளைகள் இதில் 4 பகுதியவியல் கணக்கு போட்டிருக்கேன், எளிமையான கணக்குகள். இதில் முதலாவது பாருங்கள், ஒரு மின் சுற்று ஒன்று தரப்பட்டு அதிலிருந்து மின்கலத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிற மின்னோட்டம் உங்களுக்கு கேள்வியாக வந்திருக்குது. இதில் நீங்கள் முதல்ல இந்த சுற்றில் இருக்கிற இந்த தடைகள் தொடராகவும் சமாந்தரமாக இருக்குது. இதில் சமான தடையை நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். அப்போ இதில் சமான தடை காண்பதை பாருங்கள் பிள்ளைகள், இது தொடரானது, இதனூடாக ஒரே மின்னோட்டம் தான் வரும், தொடரானது. அவை 6 ஓம் என்று உங்களுக்கு வரப்போகுது. அந்த 6 ஓம் இந்த 3 ஓமுக்கு சமாந்தரமாக இருக்கிறதால நீங்கள் இப்படி செய்யலாம். 3 ஓம் 6 ஓம் கீழே 6 சக 3 பெருகி கூட்டுங்க. அப்போ உங்களுக்கு வரும் மேலே 6 சக 3 கீழே இந்த வரப்போகுது 9 வரப்போகுது. 6 தர 3 கீழே 9 வரப்போகுது. 3ஆல் வெட்டுங்க கொண்டு இங்கே 3ஆல் வெட்டினா 3, 6 3ஆல் விதியா 2. அவை மொத்த சமானத்தில் இந்த சுற்றுக்கு 2 ஓம் வருது. அப்போ ஒரு எளிய சுற்று ஒன்று உருவாகிடும். பாருங்கள், இப்படி வரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு வந்துடும். இதில் மொத்தமான அமைப்பு 2 ஓம் போடலாம். இது 2 வோல்டேஜ். அப்போ இதால் வர மின்னோட்டம் கேள்வி. ஆகவே I7 பிங்களா என்ன B7 IR என்று சொல்லப்படுது. ஆகவே I7 பிங்களா B 2 R 2. ஆகவே 1 ஆம்பியர் தான் இந்த சுற்றினோட சொல்ற மின்னோட்டம். சரியா? தொடர்ந்து அடுத்த கேள்வியை பாருங்க. 2வது கேள்வி ஒரு புரியடை தூரம் எவ்வளவு தரப்பட்டிருக்கு? 0.5 மில்லிமீட்டர் திறந்திருக்கு. அப்ப நாங்க 2வது கேள்வியில வாசிப்பு எடுக்கிற கேள்வி. சரியா? பிரதான அளவிடை வாசிப்பு 6 மற்றது 6.5. ஏன் புரியடை தூரம் 0.5 அரை மில்லிமீட்டர் கூடும். அப்ப 6.5 மில்லிமீட்டர். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 45, 46, 47 விடத்த வாரது 47 தான் பொருந்தது. ஆகவே 47 தர வளமையா இதுல இழிவுப்புறமானதை நீங்க வாங்கினது வழக்கம். அதுக்கு பதிலாக நீங்க வேணும்னா 100ஆல் இதை வகுத்துக் கொள்ளலாம். 100ஆல் வகுத்து இந்த கணக்கு செய்யலாம் நீங்க. ஏன்னு சொன்னால் 0.5 இழிவுப்புறமானம் காணக்குள்ள இந்த 0.5 என்ன செய்யணும்? மொத்த வட்ட அளவுடைய 50ஆல் வகுக்கவும். வகுத்தா எவ்வளவு வரும்? 0.02 வரும். அதை நீங்க 47ஆல் பெருக்கிற, அதுக்கு பிறகு 6.5 கூட்டுறது. இதுதான் வளமே. அப்ப அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம்னா 47 100ஆல் வகுத்து விட்டாலும் உங்களுக்கு வேலை முடியும் விலகுவா. ஏன்னா இழிவுப்புறமானம் 0.01 வார வடிவா பொருந்துற வட்ட அளவுடைய 100ஆல் வகுத்து நீங்க செய்யலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்கணும். நீங்க வளமையா நீங்க செய்யற முறை 47 தர இந்த இருக்கிற இழிவுப்புறமானம் 0.01 போடுவேல் 6.5 சக இதை நீங்க பெருக்கினால் 0.47. ஆகவே உங்களுக்கு 6.97 மில்லிமீட்டர் ரெண்டு வரும். அப்போ உங்களுக்கு 6.97 மில்லிமீட்டர் வாரது வழக்கம் தானே. இதை நான் என்ன சொல்றேன்னால் 6.5 மில்லிமீட்டர் பிரதான வாசிப்பு, பொருந்துகின்ற வட்ட அளவுடைய 47, இளையப்புறமானம் 0.01 தானே வரப்போகுது. ஆகவே 100ஆல் வகுத்துடலாம். இவ்வளவு செய்ய தேவையில்லை, நீங்க இப்படி செய்து விடுங்க. 6.5 என்ன வரும் உங்களுக்கு? அதை விட தானே வரப்போகுது 0.47. அப்போ கூட்டி விட்டோம்னா 6.97 மில்லிமீட்டர். அப்போ இந்த முறையையும் நீங்க பயன்படுத்தலாம். இது கணிதத்தில் இருக்கிற சுருக்கல் முறை தான். இது ஒரு பிசிக்ஸ்ல வித்தியாசமான ஐடியாண்டு இல்லை. இது கணிதத்தில் இருக்கிற சுருக்கல் முறை என்ற இளையப்புறமானம் 0.01 வார வழியா நாங்கள் இப்படி செய்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த 3வது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வியை பாருங்க, கப்பி கேள்வியை பாருங்க. இந்த கப்பி கேள்வியில M1 விட M2 திணிவு பெரிதாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு நீங்க வளமையா செய்யற மாதிரி M2 கீழ் நோக்கி வரப்போகுது. அப்ப கீழ் நோக்கிய திசையில நீங்க M2க்கு F7 MA வாய்ப்பாடு பாவிப்பீர்கள். அதுல பயன்படுத்துற நேரம் உங்களுக்கு M2 புவியீர்ப்பு விசை காரணமாக M2G என்று வரப்போகுது.
அதுக்கு எதிராக டி என்ற விஷயம் குறிப்பிடுது. அங்கால m2a என்று முதலாவது சமன்பாடை நீங்க உருவாக்கலாம். அதே நேரம் m1 மேல் நோக்கி இயங்க போகுது. ஆகவே மேல் நோக்கி நீங்க f சமன் m பாவிக்கிற நேரம் அப்ப மேல் நோக்கி இருக்கிற t அதே நேரம் புவியீர்ப்பு விசை காரணமாக இருக்கிற m1g சமன் m1a என்று நீங்க இரண்டாம் சமன்பாடை பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு சமன்பாடையும் நீங்க கூட்டுற நேரம் என்ன நடக்குது? இந்த மைனஸ் இந்த பிளஸ் டி மட்டும் பண்றோம். ஸோ உங்களுக்கு m2g என்ன வரும்? இதை இதோட கூட்டுற நேரம் இங்க மைனஸ் இருக்கு தானே, அவை மைனஸ் தான் வரும். இங்க உங்களுக்கு m2a பிளஸ் m1a என்று வரும். அப்ப இப்படி ஒரு தொடர் தான் உங்களுக்கு சமன்பாடு வரும். அதுல நீங்க ஏயை கண்டுபிடிக்கும். அதுல நீங்க ஏயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ பொதுவெடுக்கும். ஏ பொதுவெடுத்து இல்லைனால் m2 பிளஸ் m1 இங்க வந்து m2 மைனஸ் m1 இங்க நம்ம ஜியை பொதுவெடுக்கும். ஸோ ஏ தேவைன்னு சொன்னால் g இன்டு m2 மைனஸ் m1 இன் கீழ் m2 சக m1 இப்படிதான் உங்களுக்கு ஃபார்முலா வரப்போகுது. சரியா? அப்ப இந்த இருக்கிற இறுதி சமன்பாடை நீங்க பயன்படுத்தலாம். ஆர்முக காண்றதுக்கு இந்த இறுதி சமன்பாடையை நீங்க பயன்படுத்தலாம். இதைத்தான் இந்த சில யூடியூப்ல என்ன செய்யறாங்க, ஷார்ட் கட் செய்யறாங்க. இந்த இறுதி ஆவார சமன்பாடை போட்டு கணக்கு செஞ்சு காட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட பே காட்டுற மூலதான் இதுதான் தியரியில வந்துட்டு இந்த கடைசியை எடுத்து வச்சுட்டு கணக்கு செஞ்சு காட்டுது. நாங்கள் ஷோர்ட்டா கணக்கு செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா என்று காட்டுறது வந்து அவ்வளவு பெரிய திறமை இல்லை. இது வந்து கணக்குல எங்களுக்கு மெத்தட்ல வந்து நிக்குது. சரியா? அப்ப இனி நாங்க அதை யூஸ் பண்ணலாம். ஆர்முடுகளுக்கு இதை பயன்படுத்தலாம். இது ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுல பிரச்சனை இல்லை. சரியா? அதே மாதிரி நாங்க டீயை கண்டுபிடிச்சா கூட டீக்கு ஒரு ஃபார்முலா வரும். டி சமன் 2 m1 m2 இன் கீழ் m1 சக m2 முழுவதின் g என்று நாங்க டீக்கு ஒரு ஃபார்முலா எடுக்கலாம். இதுல ஏ கொண்டு பிரதிக்கிட்ட டி இப்படித்தான் இருப்போம். அப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் கடைசியாக நீங்க பாடமாக்கி வச்சு கொள்ளலாம். உங்களுக்கு கணக்க கொஞ்சம் கிட்ட வாய்ச்சிக்கிறது இந்த ஸ்டெப் இல்லாம இதுக்குள்ள வாரம். சரியா? ரைட். அதான் எழுதிடுங்க உள்ளியல். மற்றதை பாருங்க, நான்காவது கணக்க பாருங்க. இது அளிக்கிறேன். நான்காவது கணக்குல வந்து சொல்லப்படி உங்களுக்கு இந்த பாருங்க, இதுல d/2 அரைவாசி தூரம், இதுல டிஸ்டன்ஸ், இன்னொரு அரைவாசி தூரம். முதல் அரைவாசி தூரத்தை b மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல பயணிக்குது. அடுத்த அரைவாசி தூரத்தை 2b மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல பயணிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு சராசரி வேகம் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப இதுக்கு நாங்க அந்த பிசிக்ஸ் முறையில் ஒரு ஃபார்முலா நாங்கள் எடுத்து வச்சோம்னு சொன்னால் b சமன் 2v1 v2 இன் கீழ் v1 சக v2 பயன்படுத்தலாம். சரியா? அப்ப அதுல நாங்கள் எழுதி செய்தே மாதிரி தான் 2m1 m2 m1 சக m2 முழுவதும் g என்று எடுத்துனாங்க. இதுல எழுதி செய்கி அதே சமன்பாடு தான் இங்க வருது பாருங்க. கிட்டத்தட்ட g தான் இல்லை. 2v1 v2 v1 சக v2 இப்படி வரும். அப்ப இதுல நீங்க சராசரி கதி காண்பதுக்கு 2 தர v1 எடுக்கணும். அதே நேரம் தர v2 2v எடுக்கணும். கீழே v1v சக 2v. இப்ப மேலுக்கு நீங்க 4v வர்க்கம் என்று வரும், கீழுக்கு 3v என்று வரும். அதுல ஒரு v வெட்டுப்பட்டதென்றால் 4v இன் கீழ் 3 மீட்டர் செகண்ட் -1 வரும். அதாவது 1 தசத்தில் இல்லையா வருது, அப்படித்தான் வரும். ஒரு வியும் 2v சராசரி அதுக்கு இடையில தானே பெருமானம் வரும். அப்ப சரியா வருது பெருமானம். அப்ப இதை நீங்க இந்த சராசரி கதை காண்ற இடத்துல இந்த சமன்பாடை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம்.